எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜன் இங்க இருக்கிறார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். விஜய் மாநாடு நடக்க போகுது சார். ஏற்பாடுகள் தயார். வாழ்த்துக்கள். மேலும் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் மாற்று கட்சி அப்படி எடுத்து மேலும் ஒரு கட்சி, அவ்வளவுதான். மாற்று அணி, மாற்று அரசு. Add to the list. Existing 140 parties-ல 141st பார்ட்டியா விஜய் கட்சி வரும். வாழ்த்துக்கள். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அதிர்ஷ்டத்தின் சிகரம் வந்து விஜய். 10 லட்சம் பேர் எதிர்பார்க்கறத சொல்றாங்க. 10 கோடி பேர் என்ன 10 லட்சம் அல்பமா பேசுறீங்க. பல கோடியில பேசுறேன் சார். லட்சம் எல்லாம் உங்களுக்கு எங்க காலத்தை சேர்ந்தவரா இருக்கீங்க. லட்சம் தான் நாங்க பெரிய விஷயமா நினைச்சோம். எங்க காலத்துல லட்சாதிபதி தெரியுமாம்பாங்க. இப்ப லட்சாதிபதி ஒவ்வொருத்த பாக்கெட்லயும் 1 லட்சம் ரூபா இருக்கு. கோடீஸ்வரம்பாங்க. கோடீஸ்வரம் இன்னைக்கு காலி. மல்டி மில்லியனர்ஸ். அந்த லாங்குவேஜே போயிடுச்சு, அந்த மொழியே போயிடுச்சு, அந்த எழுத்துக்களே போயிடுச்சு, அந்த வார்த்தைகளே போயிடுச்சு. இன்னைக்கு கோடீஸ்வரங்கிறதுக்கு மரியாதை. இந்த காலத்தில் தெரியுமா பெரிய லட்சாதிபதி அப்படிம்பாங்க. இன்னைக்கு லட்சத்தை வச்சுக்கிட்டு என்ன தோணுது? 2 லிட்டர் பெட்ரோல் ஊற்றலாம், 1/2 பவுன் வாங்கலாம். 1 லட்சம் ரூபா இருக்குதுன்னா 1/2 பவுன் வாங்கலாம். எங்கள் காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும் 13 ரூபா ஒரு பவுன். இப்போ 1 லட்சம் ரூபா ஒரு பவுன். 75 காசு 1 லிட்டர் பெட்ரோல். இன்னைக்கு 750 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல். ரூபாய்க்கு வாங்குற மதிப்பு இல்லை. அது மாதிரி தான் இவங்கெல்லாம் வந்து ஒரு காலாவதியான ஆசாமிகள். ஏதோ உங்க மாதிரி மீடியாக்கள் வந்து அவரை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை. அதை வச்சுட்டு தான் பொழப்பு நடத்திட்டு இருக்காரு. ஆனால் ஒரு விஷயம், அவர் கட்சியை விட்டு 3-4 பேர் விலகுனாங்க. அப்போதான் தெரிஞ்சு ஒரு கட்சியில் 4-5 பேர் இருக்காங்க. விலகிற அளவு கட்சியில் ஆளுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு அது ஒரு ஆச்சரியம் தான். நான் உண்மையிலே நான் எதிர்பார்க்கேன். ஒரு கட்சியை விட்டு விலகிறதுக்கு யாரா இருப்பான்னு பார்த்தேன். பார்த்தா ஒரு 2-3 பேர் இருந்திருக்காங்க. அவங்க விலகி இருக்காங்க. விஜய் ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க சார். ஆனா குறைச்சு மதிப்பு இல்லை சார். இதை விட பெருசா நான் மதிப்பு. ரசிகர்கள் கூட்டத்தை எடுத்தாலே அவ்வளவு இருக்கு. விஜய் கட்சி நான் சொல்றது போற சீமான பத்தி. சீமான பத்தி இல்ல நான் விஜய சொல்றேன். நீங்க சொன்னீங்க இன்னும் தெரியாது. விஜய்க்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. விஜய் அவர் வந்து கூட்டத்தை பொறுத்து அதை வச்சுட்டு பாக்கிறத வச்சு நீங்க சொல்றதுன்னா நீங்க அதுக்கு முன்னாடி 10 கோடின்னு கலாய்க்கிறீங்க. நீங்க தானே சொன்னீங்க 10 லட்சம் எதிர்பார்க்கிறேன். நார்மலா ஒரு மாநாட்டுக்கு 10 லட்சம் பேர் எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு வருஷ கணக்கா சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில் இந்த 27ஆம் தேதி நம்ம சொல்லிருக்கா. அன்னைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். பாக்கலாம். நடக்கும் சார். எல்லாம் ஏற்படும். கடைசியில கட்டிட்டாங்க. இந்த மாநாட்டை வந்து நான் இப்போதைக்கு நடத்தவில்லை. இப்போதைக்கு மாநாட்டுக்கான ஏற்பாடு பந்தல்லாம் போட்டு விட்டேன்னு ஒழிய மாநாடு நடத்தவில்லைன்னு சொன்னாலும் சொல்லுவார். கொடியை அனௌன்ஸ் பண்ணாரு. இன்னைக்கு ஒன்றும் கொடிக்கான விளக்கு கொடுக்கவே இல்லை. கட்சிக்கான கொள்கைகள் இது ஒன்றும் சொல்லவே இல்லை. கட்சிக்கான நிர்வாகிகள் யாருன்னு இது ஒன்றும் போடவே இல்லை. கட்சி ஒரு பொதுக்கூட்டம் கூட எங்கேயும் நடத்தலை. எங்கேயுமே பொதுக்கூட்டம் நடத்தலை. அவர் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் டிவில எல்லாம் பேசுறவர் மாத்திரம் தான் ஏதோ அந்த கட்சியை சேர்ந்து நான் பேசுகிறேன்னு பதிவுகள் போடுறாரு. அதை தவிர ஒரு கட்சி இயங்குதா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? ஒன்றும் உருவாக ஆகாத ஒரு கட்சிக்கு பெரிய விளம்பரம் கொடுக்கறதுக்கு காரணம் அவருடைய சினிமா புகழ் தான். அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க பேசிக்கிட்டு. நல்ல வாய்மொழியால நாங்கெல்லாம் பேச மாட்டோம், செயல்மொழியில காட்டுவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எல்லாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். இன்னைக்கு வாய்மொழியிலே இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம இது ஒன்றும் சொல்லலைங்கிறது வந்து ரொம்ப நாகரிகமா சொல்ல. நான் வாயவே திறக்கல அப்படிங்கிறத திமுக தாக்குறதாவும் சொல்றாங்க. திமுக வாயிலேயே இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் சார் இருக்குது, திமுக இருக்கு. எவன் வந்தாலும் திமுக தாக்கி தான் பேசி ஆகணும். குழப்பம் நடத்துறது அதான் வழி. இல்ல விஜய் கூட பதறல, திமுக தானே பதறது விஜய் வந்ததுக்கு பிறகு. நீங்க அன்னைக்கே இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டீங்க. ஸ்டாலின் அதனால அமெரிக்காவுக்கு ஓடினாரு. அப்புறம் விஜய் தான் சொன்னார் பயப்படாதீங்க வாங்கன்னு. அப்புறம் தான் வந்தார். அது தெரியுமில்ல உங்களுக்கு. எனக்கா பயந்து நீங்க போவேனா, வந்துருங்க, நான் ஒன்றும் உங்களை பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் தான் அந்த ஸ்டாலின் அப்புறம் தான் தைரியப்பட்டு வந்தார். அவ்வளோ சக்தி வாய்த்தோம். திமுக பார்த்துறது நடுங்குதுங்க, உதறி போய் கிடக்குது. விஜய் வர்றாருன்னு உடனே உதயநிதி படுத்துட்டார். பரவாயில்ல, பேச்சு வேதம் மூச்சு இல்லாமல் அப்படியே வீட்டுல எல்லாம் கிடக்கிறார், முடங்கிலாம் கிடக்கிறார். மழை பேஞ்சுது, தமிழ்நாடே முழுகிடுச்சுன்னு கதை விட்டீங்க. இந்த விஜய்ங்கிற ஆசாமி எங்க இருந்தாருன்னு கூட யாருக்கும் தெரியும். வருவாருல்ல, வருவாரு. கட்சி ஆரம்பிச்சாரு. அதான் வாய்மொழி கிடையாது, செயல்மொழியும் கிடையாது. மழை பெஞ்சு மாணவர்களே முழுகி போச்சுன்னு மாணவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாரு பாத்தீங்களா? எவ்வளவு கொடுத்தாரு சொல்லுங்களேன். எவ்வளவு மாவட்டத்துக்கு தொகுதி வாரியா எதுக்கு கொடுத்தாரு? தொகை கொடுத்தாரு. என்ன வைர நெக்லஸ் கொடுத்தாரு. சொல்லுங்க. வைர நெக்லஸ் கொடுத்தாரு. நான் என்ன கொடுத்தேன் தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 படி அரிசி கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு முழுக்க 6 கோடி பேர் கொடுத்துருக்கேன். அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்ல, அவர் ஆதாரத்தோட நான் வச்சிருக்க ஆதாரம் இது இருங்க. ஆதாரம் இருக்கு.
இந்த ஃபைல் பூரா ஆதாரம் தான். 10 கோடி பேருக்கு நான் அரிசி கொடுத்தது ஆதாரம் இது. அவ்வளவு காசு வச்சிருக்கீங்களா? ஆமா. ஏன் இந்த கேள்வி விஜய் கிட்ட கேட்கலையே சார்? அவர் மேடை போட்டு கொடுத்தாரு சார். நானும் தான் சார் மேடை போட்டு கொடுத்தேன், நீங்க வரல. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? என்னது செயல்மொழி, நான் வெளியில சொல்லல. 10 கோடி போய் கேட்டு பாருங்க. காத்தாடி பணம் கொடுத்தாருன்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு இந்த தெருவுல போய் கேட்டு பாருங்க. எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வீடு 10 மணி அரிசி கொடுத்துருக்கேன். மழை தண்ணி. விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு ஜர்க்கு இருக்கு. மாநாட்டு போட்ட பிறகு திமுக எப்படி ஆகுது? நான் தான் சொல்றேன் இல்ல, மாநாடு போட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், உலகமே முடிஞ்சு போச்சு. இல்ல, விஜய் அந்த கொடியேத்துற அன்னைக்கு ஏதோ ஒரு நியூஸ போட்டு திசை திருப்புறீங்க. இப்ப மாநாட்டு அன்னைக்கு என்னத்தை திசை திருப்ப போறீங்கன்னு தெரியல. நானே கிளப்பி விடுறது தானே. அவ்வளவு சரி வேணாம் சார். திமுக தான் அதை இருட்டை பண்ணிடுச்சு. எத்தனை இடத்துல சார் விஜய் கொடி பறந்துக்கிட்டு இருக்கு? 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தீங்க இல்ல, எங்கேயா ஒரு இடத்துல ஒரு கொடி கம்பம் வச்சு விஜய் கொடி பறந்துக்கிட்டு இருக்கா? மாநாடு அதிர போகுதுன்றீங்க. அப்பேற்பட்ட தொண்டர் படை வச்சுட்டு இருக்க ஒரு கட்சிக்கு ஒரு கொடியேற்றுறதுக்கு கூட ஆள் இல்லை. சுவர் விளம்பரத்தெல்லாம் பாத்தீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லா சுவர் விளம்பரம், பேனர் வச்சிருக்காரு. எங்க நீங்க சொல்லுங்க. காலைல நீங்க வர்றப்ப விஜய் பேனர் போஸ்டர் பார்க்கவே இல்ல? பார்த்தேன். அப்புறம் பேனர் தான் பார்த்தேன். கொடி ஏத்தணும். பேனர் வந்து கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்தாக்க பேனர் பண்ணி கட்டி வச்சு கொடிய அனுமதி வாங்கிட்டு வைக்கணும்னு சொல்லி சட்டத்தை அனுமதியே வாங்கல சார். அது வந்து சில இஷ்யூஸ் இருக்கு. அதேதான் மாநாடு போட்ட என்னுடைய கட்சிக்கு அதேதான். சில இஷ்யூஸ் இருக்கிறதால நான் கொடியே வெளியே காட்டல. திமுக என்ன தடை பண்ணிவிட்டு பயந்து போய் இது பண்ணி கொடியவே காட்டாம ரகசியமா வச்சிருக்கேன். ஆனா கொடி உலகம் பூரா பறந்துட்டு, ஆனா கண்ணுக்கு தெரியாது. எப்படி விஜய் கொடி யாருக்கு கண்ணுக்கு தெரியாது, அது மாதிரி திமுக தான் பெருசா அடி வாங்குவாங்க. ஆமா சார், போயிடுச்சு சார். திமுக அழிஞ்சிருச்சு சார். விஜய் வந்து 10வது நிமிஷமா காலி. இல்ல, என்ன சொல்றாங்கன்னா திமுக பார்த்து சலிச்சிருச்சு, அதனால வேற பக்கம் போகட்டுமே. பொண்டாட்டி கூட தான் சார் சலிச்சு போட்டு போகலாம். யார் வேணாங்கிற? பழக பாலும் புளிக்குங்கிறான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாளுங்கிறான். விஜய வந்து சினிமாவில் பார்த்து புடிச்சு போச்சுங்கிறதுனால அவர் வந்து அரசியலுக்கே வர்றாரு. நல்லது செய்ய வர்றாரு. தன்னை வாழ வைத்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வர்றாரு. அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். அவர் என்ன வரணும்? கார்த்திகை செய்யறாங்க. அவங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, இதை வச்சு பொழப்பு நடத்தும். இவர் பெருசா செய்யணும்னு நினைக்கிறாரு. அதான் பெருசா செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுதான் பாயிண்ட். பெருசா ஏதோ பிளான் பண்ணிருக்காரு, அது தெரியுது. மக்களுக்கு நல்லது அததான் பெருசா பிளான் பண்ணிருக்காரு. மக்களுக்கு நல்லதா செய்யறதா சொல்லி ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காரு. நீங்களே சொல்றீங்க. அப்ப திமுகவுக்கு விஜய் பார்த்து பயம் இல்ல. இந்தியாவில் இருக்கும் அரசியல் கட்சிகளில் ஆரம்பித்த நாளில் இருந்து கொடியை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப எதுக்கு திமுக பெருசா இருக்குன்னா எதிர்த்து நிக்க ஆள் இல்லையா? அவ்வளவுதான். ஆமா, ஆள் இல்ல, நீங்க ஆடிட்டு இருக்கீங்க. இப்ப விஜய் வராரு, புரியுது இல்ல? விஜய் வர ஆள் இல்லவா? எவ்வளவு பேர் முடிச்சுட்டாருங்க. காமராஜர் போயிட்டாரு, இவரு பக்தவச்சலம் போயிட்டாரு. பாமக போடாத ஆட்டமா அன்புமணி பேசாத பேச்சா? முதல் கையெழுத்துனாரு. இன்னைக்கு வந்து பேனாவையும் காணும், பென்சிலையும் காணும், பேப்பரையும் காணும், எழுதுறதுக்கு கையவும் காணும், ஆளையும் காணும். இல்ல, விஜய் இன்னொரு எம்ஜிஆர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்களா? அது இருக்கலாம். இன்னொரு எம்ஜிஆர் தான். செல்வாக்கோட அரசியலுக்கு வந்திருக்காரு. செல்வா 3 தடவை தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சாருல்ல, அந்த மாதிரி செல்வா கூட வரட்டுங்க. யார் வேணாங்க? அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, நாங்க வந்துட்டு போட்டுமே. யார் வேணாங்க? விஜய் கட்சி வந்த பிறகு சீமான் கட்சியில இருந்து நிர்வாகிகள்லாம் நிறைய வெளியேற ஆரம்பிக்கிறாங்க, இளைஞர்கள்லாம் அந்த பக்கம் போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதனால சீமானுக்கு பாதிப்பா? சினிமாக்காரர் பேரை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சி தலைவர் பேரை வச்சுட்டு நான் அவங்களோட ஆமக்கறி சாப்பிட்டேன், ஊமக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லி தான் அவர் படம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஆமக்கரியே போட்ட ஒரு ஆளு தலைவர் வர்றாங்க, எல்லாம் அங்க போயிடுறாங்க. அப்படி போனவங்க தானே அந்த கட்சிக்கு போனவங்க எல்லாம் பல பேர் அப்படி நம்பி ஏமாந்து போனவங்க தானே. ஈழத்தமிழர்களை ஒரு வழி பண்ணி தானே அவர் பொழப்பு நடத்தினாரு. இன்னைக்கு அது நின்று போச்சு. எல்லாம் இந்த பக்கம் போறாங்க. ஒரு கூட்டம் உண்டு, எப்பவுமே உண்டுங்க. யார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு 4-5 தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க உடனே அதில் சேர்ந்துருவாங்க. யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க எல்லாம் கொஞ்சம் காணும். ஏன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணி இப்போ அவங்களை காணும். அவங்கெல்லாம் இப்போ ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. அது ஒரு யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க போய் சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு அதுக்காக பண்ணுவாங்க. வசூல் சரியா இல்லைன்னா அதை விட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ. நான் கட்சி ஆரம்பிச்சேன், ஏன் நான் கட்சி ஆரம்பிக்கணும் காசு இல்லை. நான் கூட ஆரம்பிச்சேன். விஜய் சீமானுடன் கூட்டணி அமைக்கிறதா ஏதோ பிளான்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இவர் கூப்பிட்டு பார்த்தாரு, நானும் கிறிஸ்தவன் நீயும் கிறிஸ்தவன் வாப்பா அப்படின்னாரு. இதுல ஏன் சார் மதத்தை என்ன சார் இது? சைமனுக்கு வேற என்னங்க காரணம்?
சைமன் ஜோசப் கிட்ட தான் சேருவாரு. அதுல என்ன தப்பு? ஏன் அதை பத்தி நீங்க- கோச்சுக்கிறீங்க? சார் ஏன் அதை பத்தி நீங்க கோச்சுக்கிறீங்க? ஏன் மதத்தை எழுக்கிறீங்க இதுல? நான் அவர் மதத்தின் அடிப்படையில் தான் அவர் போனார். அவங்க அப்பா பேரை தான் பேரை சீமான் மாத்திக்கிட்டாரு. அவங்க அப்பா பேர் செபாஸ்டியன்ங்கிறத மாத்தலையே அவரு. கடவுளை கூட மாத்திக்கிட்டாரு. ஜெயிச்சது லாபம் இல்ல. முருகன் அவங்க அப்பா பேரு செந்தமிழ். செந்தமிழன் உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. நீங்க ஒருத்தர் தான் அவரை பத்தி இவ்வளவு டீட்டெயில், அவருக்கே தெரியாத பல விஷயங்கள் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. செந்தமிழன் அவங்க அப்பா பேருன்னு அவருக்கு சொல்லுங்க. இப்போ உங்க அப்பா பேர் செந்தமிழன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அவருக்கு. ஒருவேளை தெரியாம இருக்கிற போது உடனே விஜய் வந்து மாநாட்டுக்கு எவ்வளவு அக்கறையோட சிறுவர்கள் வரவானா, பள்ளி மாணவர்கள் வரவானா, கர்ப்பிணிகள் வரவானா, வயதானவர்கள் வரவானா, அவங்க எல்லாம் வரவானா, நீங்க வீட்டுல இருந்து பாருங்க, ஒன்லி முடிஞ்சவங்க மட்டும் வாங்க, இவங்க எல்லாம் வந்து சிரமப்படாதீங்க, ரொம்ப கிரௌடா இருக்கும், ரொம்ப தூரம் அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வர வேணாம். எவ்வளவு அக்கறை பார்த்தீங்களா? அவங்களாம் வரமாட்டாங்கன்னு தெரியுது, அதனால சொல்லியிருக்கேன். சார் அக்கறையோட சொல்றாரு. அவர் வரமாட்டாங்கிறதுனால அவர் சொல்லியிருக்கேன். அது சொல்லுவாங்க புலம்பும் போது, நான் இந்த தற்கொலை பண்ணிக்கிறவன் எழுதுவான், இதுக்காக அப்பா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், இதுக்காக நீங்கள் இதை கோச்சு இது பண்ண வேண்டாம், அம்மா நீ இதுக்காக கவலைப்படாது, அண்ணா இதுக்காக வருத்தப்படாது. வரிச்ச இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு என்னத்துக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிற? இவ்வளோ பயம் இருக்கு. அது மாதிரி தான் இவங்கெல்லாம் வராமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நான் வர வேணாம்னு சொன்னேன், அதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நாளைக்கு நீங்கள் கேட்பீங்கல்ல, பெண்களே காணுமே, அவங்களே காணுமே, இவங்களே காணுமேன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது? ஜாக்கிரதையாக சொல்லியிருக்காரு. நான் தான் வர வேணாம்னு சொன்னேன் இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்பு கருதி வேணாம்னு சொன்னேன். இதாக இருந்தால் இவர் தலைவராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? கர்ப்பிணிகள் வாருங்கள், உங்களுக்கு தேவையான பாதுகாப்புகளும் எல்லா ஏற்பாடுகளும் நான் செய்திருக்கிறேன். டிராவல் பண்ணி எப்படி சார் வர முடியும்? அந்த கேள்வி நீங்க அப்புறம் நீங்க கேளுங்க. இப்ப இருக்கிறத பார்த்தாக்க நீங்க அவருடைய கட்சிக்கு ஒரு நிர்வாகியா போய் சேர்றதுக்கு இல்லைங்க சார், நான் கேக்குறேன். அவர் சொன்ன லாஜிக் படி கேக்குறேன். நீங்க நான் முதல்ல முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. அவதிப்படுறீங்க, பயப்படுறீங்க. நான் சார் பயப்படுறேன். விஜய் கிட்ட என்ன நீங்க தானே இன்னைக்கு விளம்பர ஏஜென்ட்டா இருக்கிறீங்க. நான் என்ன சார் வந்ததுல இருந்து விஜய் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? கர்ப்பிணிகள் வாங்க, உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை நான் கொடுக்குறேன். டிராவல் பண்ணி முடிஞ்சவங்க வாங்க, அவங்க தான் வரணும். டிராவல் பண்ண முடியாதவங்க எப்படி வருவாங்க? ஆனா அந்த கேள்விக்கு இடமே இல்லை. ரொம்ப புச்சால்தனமா நம்ம மறைக்கிட்டு தான் நினைச்சிக்கிறேன். சாரி, அது அவ்வளவு புச்சால்தனமான கேள்வி இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்றேன். வயோதிகர்கள் வாங்க, உங்களை தள்ளு வண்டிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு, அதுல உங்களை உட்கார வைத்து என்னுடைய உரையை கேட்பதற்கு நீங்கள் வருகின்ற உங்கள் ஆர்வத்தை நான் தடுக்கவில்லை. உங்களுக்கு எல்லா வசதியும், வயோதிகர்களுக்கு, பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, சிறுவர்களுக்கு, எல்லாத்துக்கும். அன்னைய காலத்துல திமுக மாநாட்டை எப்படி வருவாங்க தெரியுங்களா? நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. அங்கங்க வந்து தூரி கட்டி குழந்தைங்களை போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு மாநாட்டை அட்டன் பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதான் திமுக. யாரையும் வராதுன்னு சொல்லணும். யார் வந்தாலும் உங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்தாங்க. ஒரு தலைமை அப்படி இருக்கணும். மாநாட்டுக்கே வந்தாக்க கர்ப்பிணிகளுக்கு என்னால முடியாது பார்த்துக்க முடியாது வராது, வயோதிகர்கள் என்னால பார்த்துக்க முடியாது வராது, சிறுவர்களை பார்த்துக்க முடியாது வராதுன்னு சொல்ற ஆளுகிட்ட ஆட்சியை கொடுத்தா என்ன ஆகும்? அதான் கேள்வி. மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உனக்கு யோகிதா நீ உங்ககிட்ட நாட்டை கொடுத்தா என்ன ஆகும்? விஜயா சீமானா இந்த மூணாவது பக்கம் என்ன விட்டுருங்க. இந்த அறிவார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உயர்ந்தவன் இல்லை. இல்ல விஜய் பெருசா சீமான் பெருசா? இல்ல எனக்கு நான் அந்த அளவுக்கு நான் உயர்ந்தவன் இல்லை. நீங்க சொல்றதுலாம் உலக தலைவர்களா இருக்காங்க, மகான்களா இருக்காங்க, அவங்கள பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. அப்படியே கீழே அப்படி மட்டம் தட்டி என்ன விட்டுடுங்க நான் சொல்றேன். அவ்வளவுதான் நான் சொல்றேன். சார் நிறைய விஷயங்களை பயிர் ரொம்ப நன்றி சார்.